வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா சார்பில் விஜய் களமிறக்க போகும் வேட்பாளர் யார் தெரியுமா? தாவேகா திட்டத்தால் மிரண்டு போய் நிற்கும் முதலமைச்சர் ஸ்டாலின். அப்படி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலினுக்கு எதிராக விஜய் களமிறக்க போகும் அந்த வேட்பாளர் யார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தங்களது பலத்தை வெளிப்படுத்தும் வகையில் முக்கிய தொகுதிகளில் வலுவான வேட்பாளர்களை நிறுத்த தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக திமுகவை அரசியல் எதிரியாக கருதி வரும் விஜய் அவர்கள் தொடர்ந்து திமுகவை கடுமையாக விமர்சித்து வருகிறார். அந்த வகையில் வர இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்க விஜய் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது பொதுவாக எப்போதும் அரசியல் களத்தில் மிகப்பெரிய விஐபிக்கள் நிற்கக்கூடிய தொகுதிகளில் மாற்றுக் கட்சி சார்பில் டம்மியான வேட்பாளர்களை நிறுத்துவதே வழக்கம். ஆனால் தற்போது இந்த வழக்கத்தை மாற்றும் வகையில் விஐபிக்கள் நிற்கும் தொகுதியில் தாவேகா சார்பில் உள்ள விஐபிக்கள் நிறுத்த விஜய் அவர்கள் திட்டமிட்டுள்ளார். இந்த ஒரு தகவல் திமுக மட்டுமல்லாது ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. முக்கியமாக முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் களமிறங்கும் தொகுதிகளில் தாவேகா சார்பிலும் ஸ்டார் வேட்பாளர்களை களமிறக்க விஜய் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் தொடர்ந்து கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக தாவேகா சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை களமிறக்க விஜய் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது 2011 தொகுதி உருவாக்கப்பட்டதிலிருந்தே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வருகிறார். இதன் மூலம் புசி ஆனந்த் அவர்களை தாவேகா சார்பில் கொளத்தூர் தொகுதியில் களமிறக்குவதன் மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான ஃபைட்டை கொடுக்க முடியும் என்று விஜய் அவர்கள் கருதி வருகிறார். திமுகவிற்கு எதிராக 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக விஐபிக்கள் களமிறங்கும் தொகுதிகளில் தாவேகா சார்பிலும் ஸ்டார் வேட்பாளர்களை களமிறக்க விஜய் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.